அது போக ஆடி மாசத்துக்கு ஒரு ஆஃபரும் வெயிட்டா வச்சிருக்கோம். நம்மளுடைய சிவானந்த மேட்டர்ஸ்ல ஒரு லேட்டெக்ஸ் மேத்த ஆர்த்தோ லேட்டெக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினா ஒரு லேட்டெக்ஸ் மெத்த நம்ம ஃப்ரீயாவும் தரோம். நம்மளோட பெட்டு இப்பதான் ப்ராசஸ்க்கு வந்துச்சுன்னா 4 இன்ச்சு ஆர்த்தோ, மேல 2 இன்ச்சு சாஃப்ட் நண்பா, மேல 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் பேம்போனா. ஸோ எல்லா புறமும் நான் காட்டிக்கிறேன், எந்த ஜாயிண்டும் எதுவும் கிடையாது. ஃப்ரெஷ் பீஸ் தான், தாய்லாந்து சீல், மேட் இன் தாய்லாந்து. இது வந்து என்னது இயற்கை. அப்போ இந்த இயற்கையை இதுக்கு மேல ஹீட்டு தராது, பாடி பெயினை தராது, நல்ல இந்த ஃபீலை உங்களுக்கு அப்படியே எடுத்துக்கணும். இதோட சிறப்பம்சம் என்னன்னா 95% இயற்கையான ரப்பர் மில்க் இருக்கும், 90 டென்சிட்டி இருக்கும், அதிக காலத்துக்கு உழைக்கும். எத்தனை பீஸ் அடிச்சாலும் ஏ கிரேட் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸை போட்டு வெளிப்படையாகவும் குவாலிட்டியாகவும் தான் பண்றோம். சொசைட்டில உள்ள பிரீமியமான பொருள்லாம் இந்த தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான். ஆக்சுவலா லேட்டெக்ஸ்ன்றதுனா நம்மளோட உடம்ப ஹோல்டு பண்ணக்கூடிய மெட்டீரியல். ஸோ யூஸ்வலா கிடைக்கக்கூடிய சாஃப்ட்னஸ் விட எக்ஸ்ட்ராடினரியா கிடைக்கும். ஆனா தலையில இருந்தாலும் அது 1 இன்ச்சு கீழே இறங்க. நல்லா பண்ணி கொடுத்துறீங்க, நல்லா இருக்கு, உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்கு, நீங்க வந்து அப்ரோச் நல்லா இருக்கு. நிறைய பார்த்தேன், ஆனா அதுல வந்து எனக்கு பெஸ்டா தெரிஞ்சது சிவானந்தா மேட்டர்ஸ் கோயம்புத்தூர்ல பார்க்கல. எங்களுக்கு அட்ரஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்ட்ட நான் இப்ப சொன்ன பிரைஸ்க்கு என்ன மெத்த நீங்க எடுத்தீங்கனாலும் ஒரு சிங்கிள் லேட்டெக்ஸ் டாப்பரையுமே, சும்மா இல்லைங்க 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ் சிங்கிள் லேட்டெக்ஸ் டாப்பரையுமே உங்களுக்கு ஆடி ஆஃபரா நான் ஃப்ரீயாக பண்ணி தரேன். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு மெத்தையும் இண்டிவிஜுவலா செய்யும் போது நம்மளால இவ்வளவு தூரம் குவாலிட்டியாக வெளிப்படையாக பண்ண முடியும். டெலிவரிக்கு எந்த சார்ஜஸும் இல்லை. அவங்க எவ்வளவு பெரிய மாடியில் இருந்தாலும் அவங்க வீடு வரை கட்டில் வரை எங்களுடைய பசங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஃப்ரீ டெலிவரி தான். வணக்கம் ப்ரோ, கேக்குதா? ஓகே ப்ரோ, இதான் நம்மளோட பெட்டு இப்போதான் ப்ராசஸ்க்கு வந்துச்சுன்னா அந்த நம்மளோட ஆக்சுவலா கிங் சைஸ் கரெக்டுங்களா? 4 இன்ச்சு ஆர்த்தோ, மேல 2 இன்ச்சு சாஃப்ட் நண்பா. சைஸ் வந்து 75க்கு 72, 8 இன்ச்சு. மேல 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் பேம்போனா. ஸோ எல்லா புறமும் நான் காட்டிக்கிறேன், எந்த ஜாயிண்டும் எதுவும் கிடையாது. ஃப்ரெஷ் பீஸ் தான். ஸோ அது வந்து முதல் நிலையா வந்து இந்த போர்ஷனை கிளியர் பண்ணுவாங்க உங்களுக்கு, ஐ மீன் ஸ்டிச் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம இதை வந்து ஃபிளாப் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட மொழியில, நேனோவன் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக ஒட்டுறோம்னா இந்த பெட்டு டைட்டா இருக்கிறதுக்காக நண்பா. இப்போ இன்கேஸ் இதை ஒட்டாம கூட நமக்கான லேட்டெக்ஸ், அது ஃப்ரெஷ் லேட்டெக்ஸ் நண்பா, உங்க முன்னாடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது அந்த தாய்லாந்து லேட்டெக்ஸ் ப்ரோ, 7 ஜோன் லேட்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. நான் வீடியோவில் போட்டிருப்பேன், இல்லை நீங்கள் பொதுவாகவே பார்த்துருப்பீங்க. நல்லா ஃப்ரெஷ் லேட்டெக்ஸ். உங்களுக்கு இடுப்பு பகுதிக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும், ஐ மீன் அந்த ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும். தலைப்பகுதியும் கால் பகுதியும் நம்மளுடைய தலை போகிற இடம்னால ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும், நீங்கள் திரும்பி படுக்கும்போது ப்ரீத்தபிளாக இருக்கிறதுக்காக. ஸோ 2 இன்ச்சு ஒரே பீஸு சீல் காட்டிக்கிறேன் நண்பா, தாய்லாந்து சீல், மேட் இன் தாய்லாந்து, ஃப்ரெஷ் லேட்டெக்ஸ் தான் நண்பா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல் நிலையை அதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த போர்ஷனை ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே ஆன் டாப்ல உங்களுக்கு இந்த லேட்டெக்ஸ் வரும் நண்பா. அது பேஸ்டிங்கும் நான் காட்டுறேன். எனக்காக ஒரு 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நான் நல்லபடியாக பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வேலை டைமில் தொந்தரவு பண்ணணும்? சரி ஓகே, இருங்க, நான் ஸ்டிச்சிங் போகுது. நீங்கள் பேம்போ தானே கேட்டிருப்பீங்க? ஆமாம், அது என்ன, அது நீ மேலே ஒட்டுவாங்கண்ணா, லேட்டெக்ஸ்க்கு மேலே ஒட்டுவாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, அதை காட்டுறேன். இல்லை அது வந்து நீங்கள் ஒட்டும் போது தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுறேன். இதுதான் நம்ம செலக்ட் பண்ண கலர்னா. இதை வந்து மூங்கில் யான்னு சொல்லுவாங்க. இப்போ மற்ற கிரேக்கு ப்ரௌனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த கிளாத் வந்து இப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுனா பேம்போனா நிறைய சில்னஸ் கிடைக்கும், அதோட மீனிங் இல்லை நண்பா. இப்போ இந்த கிரேவோ ப்ரௌனோ என்ன இருக்கும், இந்த ப்ரௌன் வேணும்னா கெமிக்கல், ப்ரௌன் சார்ந்த கெமிக்கல், அந்த ரசாயனத்தை கலக்கும் போது இந்த கலர் கிடைக்கும். சரிங்களா? நம்ம என்ன மாடல் வாங்குறோம், லேட்டெக்ஸ்ன்ற இயற்கையான பொருள் வாங்குறோம். இது வந்து என்னது இயற்கை. அப்போ இந்த இயற்கையை இதுக்கு மேலே நீங்கள் ரசாயனம் சார்ந்தோ இல்லை கெமிக்கல் சார்ந்தோ கெடுத்துடக்கூடாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பாலிஸ்டர் போட்டு. ஸோ அப்போ இந்த பேம்போ என்ன பண்ணுன்னா தேவையில்லாத வேலை செய்யாது, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ ஹீட்டு தராது, பாடி பெயினை தராது, நல்ல இந்த ஃபீலை உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுக்கும். ஸோ அதுதான் நமக்கு போட போகிறாங்க. ஸோ 1 by 1 உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் 4 இன்ச்சு ரீபாண்டும் 2 இன்ச்சு சாஃப்டையும் முதல் நிலையாக அடிப்பகுதியை ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் விஷயம். ஆமாம், இப்போ நம்ம பெட்டை ஃபினிஷ் பண்ணாங்கன்னா ஒரு நிமிஷம் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதாவது கீழ் போர்ஷன் 4 இன்ச்சு ரீபாண்ட், 2 இன்ச்சு சாஃப்ட். இதை முதல்ல டைட்டாக அடிச்சுட்டு இந்த ரப்பர் மேலே உள்ள லேட்டெக்ஸை தனி பீடிங்காக கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்த பீடிங் கொடுக்காம கீழ் போர்ஷன் அடிக்காம கூட ஒன்றுக்கு மேலே ஒன்று சாண்ட்விட்சாக இந்த மாதிரி ஏற்றலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா பொருள், இதை நமக்கு உள்ளே வைக்கக்கூடிய பொருள். 4 இன்ச்சு ஆர்த்தோ, 2 இன்ச்சு சாஃப்ட், 2 இன்ச்சு லேட்டெக்ஸ். ஆனால் அப்படி அடிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்மளுடைய 90 கிலோ வெயிட்டோ 80 கிலோ வெயிட்டோ இங்கேருந்து உட்காரும் போது இந்த ரீபாண்ட் வரை போய் தட்டும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் க்ளோஸாக டைட்டாக அடிச்சுட்டு மேலே லேட்டெக்ஸ் கொடுக்கும்போது பயன்படுத்துகிறவங்களோட வெயிட் வந்து இது வரை தான் போகும், போதுன்னு உள்ளே போகாது. இந்த போர்ஷன் நீங்கள் குழந்தை குதிச்சா கூட பிதுங்கி வராது, குழி விழுகாது. இப்போ நம்ம மாஸ் குவான்டிட்டி அந்த மாதிரி நம்ம கடன்னு வேலை செய்கிறவங்க வந்து இந்த விஷயத்த கையாள மாட்டாங்க. அதுதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு மெத்தையும் இண்டிவிஜுவலாக செய்யும் போது நம்மளால இவ்வளோ தூரம் குவாலிட்டியாக வெளிப்படையாக பண்ண முடியாது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மெத்தையை ஃபினிஷ் பண்ணாலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வரும்.
நான் இருங்க அப்படியே கம்ப்ளீட்டாக காட்டுறேன் நண்பா. இந்த பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர்ற கிளாத் என்னைக்குமே ஸ்பன்யான் கலந்து சாஃப்டாக இருக்கணும் நண்பா. கீழே வர்ற கிளாத் பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகி வரணும், ஓவன் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அழுக்கு படாத வகையில் உங்களுக்கு ஸ்கிட் ஆகி வர மாதிரி ஓவன் கிளாத் கீழே போட்டு ஒரு லேயர் ஃபோம் கூல்டிங்கோட கீழே தைக்கிறாங்க, தெரியுதுங்களா? ஸோ இந்த டேப்பு முதற்கொண்டு இப்போ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாருமே ஒரு வீடியோ போடுற மாதிரி வைக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இந்த டேப்பு முதற்கொண்டு 1500 GSM. நம்ம அதெல்லாம் இதில் வந்து 900 GSM ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அப்படி கம்மியான GSM போட்டோம்னா இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நேரவே வராது. உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து தான் பண்ணுவோம், ஸ்டிச்சிங் நல்லா இருக்கும். இருங்க இப்போ நான் அதை கட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை கிளியர் பண்ணிட்டாங்க, மேலே லேட்டெக்ஸ் வைப்பாங்க, அதையும் காட்டுறேன் சரிங்களா? ஆனால் ஆக்சுவலாக இந்த சீட் வந்து நீளம் வந்து 79 இருக்குண்ணா. ஸோ நம்மளுடைய சைஸ் 75. ஸோ இப்போ 4 இன்ச்சு வந்து நமக்கு கட் பண்ணிக்க போகிறாங்க, அந்த ப்ராசஸ் போகுது. அகைன் இந்த இடத்துல அந்த தாய்லாந்து லேட்டெக்ஸ்ன்றத சீலை காட்டிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா? சென்னையில் எந்த ஏரியா நம்ம? ஓகே. சென்னையில் இந்த மெத்தைக்காக எதுவும் முயற்சி பண்ணீங்களாண்ணா, இல்லை நம்ம இந்த கோயம்புத்தூர் சைடு தான் பார்த்தீங்களா வீடியோஸ்லாம்? கோயம்புத்தூர். சரி, அவ கீழே வந்து 4 இன்ச்சு ஆர்த்தோ 2 இன்ச்சு சாப்பிட்ட க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம்னா மேலே 2 இன்ச்சு லேட்டெக்ஸை தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிட்டு மேலே ஒட்ட போறோம்னா சில விஷயம்னா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது எப்படி சொல்கிறதுனா நிறைய கன்ஃபியூஸ் கூட ஆயிருக்கலாம்னா. டு பி ஆனஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, இப்போ இந்த லேட்டெக்ஸே எடுத்துட்டிங்கன்னா இதோட குவாலிட்டியை பற்றி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கலாம். ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்த இடத்துல வர்ற லேட்டெக்ஸும் ஒன்று தான், இங்கே வர்ற லேட்டெக்ஸும் ஒன்று தான். இங்கே ப்ரொமோட் பண்ண தெரிய மாட்டேங்குது நான் பீப்புள்ஸை ரொம்ப பேனிக் பண்ணுறாங்க, அதுதான் விஷயம். இப்போ வீடியோ போடுற எல்லாரும் இந்த அளவுக்கு வெளிப்படையாக வீடியோ கால் பண்ணி காட்டுவாங்களன்னா வீடியோ போடுறது ரொம்ப சிம்பிள்னா, ஆனால் நீங்கள் கால் பண்ணி பாருங்கள் ரெஸ்பான்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம எண்டில் அப்படி கிடையாதுன்னா, இது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவோ வைக்கவோ, நீங்கள் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டீங்க நான் இல்லைன்னு சொல்ல, மெனக்கடுறோண்ணா. நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி பாருங்களேன், இது எல்லாமே நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தான். என்ன வேணால் சொல்லலாம்ண்ணா. இங்கே பாருங்க ஒட்டி இருக்குங்களா, ஒரு 5 பீஸ் ஒரே இடத்துல உங்கள் கண்ணு முன்னாடி விட்டுருக்கேன். இது ஊரே இன்னைக்கு சென்னை போகிற கேசஸ் தான். ஸோ நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு 4 இன்ச்சு ரீபான், 2 இன்ச்சு சாப்பிட்டு 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் ஒன்று எல்லாருமே ஒன்று தான் அப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாதுண்ணா. ஏன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம மெனக்கடுறோம், கண்டிப்பாக மெனக்கடுறோம், சும்மா சொல்ல முடியாது. ஒரு 50 பீஸுக்குமே இங்கே பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு சமர்ப்பிக்கிறோம். ஸோ அதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அது பேஸ்டிங் ப்ராசஸ் போகுதுண்ணா. இப்போ நம்ம இந்த மெத்தையில் பயன்படுத்துகிறது வந்து தாய்லாந்து லேட்டெக்ஸ் நண்பா. லேட்டெக்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவில் பண்ணுறாங்க, கேரளாவில் பண்ணுறாங்க, இண்டோ பிரான்ச் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்தே லேட்டெக்ஸ் வருது. இப்போ இந்த லேட்டெக்ஸ் கூட ஒப்பிடும்போது இதோட சிறப்பம்சம் என்னன்னா 95% இயற்கையான ரப்பர் மில்க் இருக்கும், 90 டென்சிட்டி இருக்கும், அந்த அடர்த்தி பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த நெருக்கங்கள் அதிகமாக இருக்கிறனால அதிக காலத்துக்கு உழைக்கும். 3 பிரதிபலன் நண்பா. ஹீட் வராது, பாடி பெயினை தராது, அதிக காலத்துக்கு உழைக்கும். 100% நண்பா. இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய மெத்தைக்கு என்னுடைய சிவானந்த மேட்டர் சார்பாக 15 வருஷம் உங்களுக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். இதில் எந்த ஒரு மிகுதியான பேச்சும் இல்லை. நார்மலாக நம்ம ஒரு காயர் மெத்தை வாங்கும்போது கூட அதிக காலத்துக்கு உழைக்குது, கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது நல்ல தரம் வாய்ந்த இந்த ரீபான் சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் போடும்போது 100% இதை விட அதிக காலத்துக்கு உழைக்கணும்பா. அப்படி நான் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா 100% பொருளை பீஸ் டு பீஸ் மாற்றி தரேன். இதை உங்களை இம்ப்ரெஸ் பண்ண சொல்லலை, சும்மா ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. நான் உங்களுக்கு தயாரிக்கும் போது நண்பா சும்மா கிடையாது, இன்னைக்கு ஒரு 90 மெத்தை அடிக்கிறேன், ஆனால் உங்களுக்காக அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், சும்மா இல்லை. அப்போ என் கஸ்டமரை விரும்பாமல் இதை பண்ண முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 1008 வீடியோவில் பேசலாம் நண்பா. அப்படின்ற போது நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ராப்ளம் கூட்டாலும் 100% நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ட்ரஸ்டபுளான இடத்துல தான் வாங்குறீங்க நண்பா, சரிங்களா? ஸோ இப்போ வந்து லேட்டெக்ஸ்க்கு மேலே நம்ம கேட்ட பேம்போ ஃபேப்ரிக் ஒட்ட போகிறாங்க. அது ஒட்டிக்கணும் அப்படின்றதுக்காக மேலே வந்து அந்த சொல்யூஷன் பேஸ்ட்டை வந்து பண்ணுறாங்க, சரிங்களா? பேஸ்ட் அடிக்கிறாங்க. அந்த 7 ஜோன் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துலையும் பார்த்துக்கோங்க. தலைப்பகுதிக்கு பெரிய ஹோல்ஸ், இடுப்பு பகுதிக்கு, கால் பகுதிக்கு. நீங்கள் இந்த தலைப்பகுதியும் கால் பகுதியும் எனக்காக நல்ல நாள் பெரிய நாள் நீங்கள் சஃபில் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுடைய கிளாத்தை ஒட்ட போகிறாங்க நண்பா. அதுக்கு முன்னாடி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், தாய்லாந்து லேட்டெக்ஸ் இந்த சீலை காட்டிக்கிறேன், சரிங்களா? 2 இன்ச் இது பேம்போல 750 GSM ஃபேப்ரிக்கு. இந்த வீடியோஸ்லேயே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கூல்டிங் இல்லாமல் நம்ம ஒட்டுறோம். கூல்டிங்னா தெரியும் நம்ம, அந்த 2 லேயர் ஃபோம் கூல்டிங் வரும், அது போட்டு தான் பெரும்பாலும் மெத்தைகள் தயாரிப்பாங்க. நம்ம இது வந்து லேட்டெக்ஸோட ஃபீல் கிடைக்கிறதுக்காக லேட்டெக்ஸ்க்கு மேலே ஜஸ்ட் கிளாத் மட்டும் ஒட்டியிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட் கிடைக்கும், ஹீட் வராது, சரிங்களா நண்பா? ஓகே நண்பா. இப்போ உங்கள் மெத்தைக்கு தேவையான எல்லா மூலப்பொருளையும் வச்சு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டிச்சிங் நண்பா, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. மெத்தை வேலை இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்காக தான் அடிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. அதை ஒதுக்கிட்டு இப்போ இந்த மெத்தையை பயன்படுத்தினோட வெயிட் எவ்வளோ இருக்கு நண்பா நம்ம வீட்டில்? 80-85. ஓகே ஓகே.
கிட்ஸ் இருக்காங்களா வீட்டில்? 4 வயசுல கிட்ஸ். சரி சரி, பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரோ. அந்த மாடல் கிளாத் எல்லாம் ஊட்டிட்டு அந்த ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ரோ. லாஸ்ட் ஸ்டிச்சிங் கடைசி லேயரு. கிளாத் சாஃப்ட்னஸ் நல்லா இருக்குங்களா ப்ரோ? இப்போ அதுதான், இது வந்து 750 GSMல ஸ்பன்யான் கலந்ததுங்க. நம்மகிட்ட மட்டும் தான் இது பிரத்யேகமாக இருக்குது. நான் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பேம்போன்னு எழுதுறதுனால மட்டும் ஒரு பேம்போ ஆயிடாது நண்பா. அதுதான் விஷயம். இந்த கிளாத்லாம் எங்கேயுமே அவைலபிள் இருக்காது. இப்போ நம்ம ஒரு ஃபோன் இருக்குன்னா 4Gக்கு அப்புறம் 5G அந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிறோம்ல, லாஸ்ட்டாக பேம்போவோட அப்டேஷன் நண்பா. இதில் ஸ்பன்யான் மிக்ஸ் ஆகிருக்கும். 750 GSM பயங்கர சாஃப்டாக இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் அதே கூல்டிங் போடக்கூடிய 350 GSM போட்டிங்கன்னா இது தாங்காதுங்க. ஸோ ஜிஎஸ்எம்மும் ஜாஸ்தி, சேம் டைம் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்னஸையும் உங்களுக்கு கொடுக்கும். இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இது லேட்டெக்ஸு ஒரு 20-40 கிலோ வரும். 40 16 56, இது ஒரு 30 86 கிலோ வரும். நான் உங்களுக்கு 86 கிலோ வரும். ஒரு ஒரிஜினல் ஆர்த்தோபெடிக் அவ்வளோ வெயிட் இருந்தால் தான் நம்மளோட வெயிட்டை ஹோல்டு பண்ணணும்பா, நல்லா தாங்கும். இப்போ பேக்கிங் ப்ராசஸ் போகுது உங்களுக்கு. ஸோ இங்கே நமக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த சைடு என்ன நடக்கும்னா, நமக்கான பில்லோ பெட் ஸ்ப்ரெட் அதுக்கானதெல்லாம் அலோகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளோடதும் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பேர் என்னன்பா? பாலாஜி. ஓகே. இப்போ சென்னை எடுத்து வச்சிங்களா? கட் பண்ண கொடுத்துருக்கான். நம்மளோட பெட் ஸ்ப்ரெட் இங்கே கட்டிங் ப்ராசஸில் இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ ஒரு கஸ்டமருக்கு அவங்களுக்கான பெட் பில்லோ பெட் ஸ்ப்ரெட்டு வாரண்டி கார்டு இது எல்லாமே இதில் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ சேஃபாக கொடுத்துருவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் பேரே வந்து அக்சசரிஸ்க்கான டிபார்ட்மெண்ட். ஸோ நம்மளோட சைஸ் 75க்கு 72 பாலாஜி அப்படின்றவங்களுக்கு பெட் ஸ்ப்ரெட் உள்ளே கட் பண்ண கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து எலாஸ்டிக் வச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஈவினிங் லோடு ஏற்றும் போது ஏற்றிடுவாங்க. நம்ம பக்காவாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சரிங்களா? நான் உங்களுக்கு நல்லபடியாக அனுப்பித்தரேன். என்ன ப்ரோ? இன்னைக்கு நைட்டு லோடு ஏற்றுறேன் நண்பா. நாளைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளை கழிச்சு காலையில் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. சேஃபாக அனுப்பித்தரேன். சரிங்களா? பில்லோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது டெமோ பில்லோ, அழுக்கா இருக்குன்னு நினைக்க வேணாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? தலையில் ஸ்லைட், ஐ மீன் ஒரு சைடு ஸ்லைட்லி அப்பாவும் ஒரு சைடு டவுனும். இதுக்கு மேலே பேம்போ ஜிப் கவர் போட்டு கொடுத்துருவேன் நண்பா. நான் சேஃபாக அனுப்பிச்சு தரேன். சரிங்களா? பேம்போ ஜிப் கவர் போட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பில்லோ கவர் கொடுப்பீங்களா? ஆமாம். இப்போ ஒரு பெட் ஸ்ப்ரெட்னு இருக்குன்னா இந்த பெட் ஸ்ப்ரெட்டோட கவரோட சேம் கலர்லேயே அது வந்துருங்க. கொடுத்துடலாம் ப்ரோ. சரி சரி ப்ரோ. நீங்கள் ஒரு ட்ரஸ்டபுளான நிறுவனத்தில் தான் வாங்குறீங்க. எப்போனாலும் என் நம்பர் கூட பதிவு பண்ணிக்கோங்க. எப்போனாலும் கூப்பிடுங்க. கண்டிப்பாக இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நான் பார்த்தேன் ப்ரோ, நீங்கள் எல்லாமே கஸ்டமருக்கு வெளிப்படையாக எல்லாமே லைவாக ஒரு கஸ்டமருக்கு காட்டிட்டு இருக்கீங்க. ஒரு கஸ்டமர் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் காட்டுனீங்க. இதே மாதிரி தான் வந்து எல்லா கஸ்டமருக்கும் வீடியோ காலில் காட்டுவீங்களா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ, வெளிப்படையாக பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என் பேர் தினேஷ்குமார், சிவானந்தா மேட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் ரோடு வேடப்பட்டியில் எல்லாருடைய மெத்தையுமே நேரடியாக தயாரித்து வாங்கக்கூடிய வகையில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக நம்ம லொக்கேட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெத்தையை நேரடியாக அனுபவப்படுத்தி வாங்குறதுக்கு கோயம்புத்தூர், சென்னை, காரைக்குடி, தஞ்சாவூர் போன்ற நகரங்களில் நம்ம பிரான்ச்சஸாகவும் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பிரான்ச்சஸாக லொக்கேட் ஆக காரணம் ஒன்று அனுபவப்படுத்தி வாங்க, ரெண்டாவது தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் சர்வீஸ் ஓரியன்டாக சப்போர்ட் பண்ணேன். மெத்தை வாங்கினா யாருமே அதுக்கப்புறம் தன்னுடைய கஸ்டமரை கண்டுக்கவே மாட்டாங்க. ஈவன் யார்கிட்ட வாங்கினோம்னே யாருக்கு தெரியும்? நீங்க மெத்தை யார்கிட்ட போய் அதிகபட்சம் வாங்க போறாங்க? ஒரு கடையில போய் வாங்குவாங்க, ஷோரூம்ல. அந்த ஷோரூம்காரங்களா அந்த மெத்தையை தயாரிக்க போறாங்க? கிடையாது. வேற யாரோ ஒரு பிராண்டோட ஏதோ ஒரு பெரிய நிறுவனம் தயாரிச்சு அவங்களுக்கு சப் டீலரா கொடுத்துருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து இவங்க வாங்கியிருப்பாங்க. இவங்க யாருக்கும் இவங்களுக்கு ப்ராப்ளம்னா யார்கிட்ட போய் இவங்க கிளைம் பண்ண போறாங்க? அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் மெத்தைக்கு சர்வீஸ் ஓரியன்டா, அதாவது சிவானந்தா மேட்ரஸை நம்பி மெத்தை எடுக்கும் போது 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் சொல்லி மெத்தைக்கு தகுந்த வாரண்டி கொடுக்கும் போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவங்க கூட நிக்கிறதுக்காக தமிழகம் முழுவதும் நமக்கு கிளைகள் இருக்கு ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்க வெளிப்படையா பண்றீங்களா? 100% ப்ரோ. தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு 90 மெத்த 100 மெத்த ஒரு நாளைக்கு தயாராகுதுனாலும் எல்லாருக்குமே வீடியோ கால் இல்ல வீடியோ இல்ல நேர்ல வந்து அவங்களுடைய மெத்தையை பார்த்து அடிச்சுக்கிற ஆப்ஷன்ஸை நம்ம கிரியேட் பண்றோம். நீங்க அதை பாத்தீங்க. இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. ஒரு கஸ்டமருக்கு 4 மெத்தை தயாரிக்கிறோம். ஸோ இது 4 இன்ச்சு லேட்டெக்ஸ், 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் அடிப்படையாக கொண்டது தாய்லாந்து லேட்டெக்ஸ் நண்பா. ஸோ இது 2 இன்ச்சு லேட்டெக்ஸ், 2 இன்ச்சு லேட்டெக்ஸ், 2 இன்ச்சு. எத்தனை பீஸ் அடிச்சாலும் A கிரேட் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸை போட்டு வெளிப்படையாகவும் குவாலிட்டியாகவும் தான் பண்றோம். அது ஏன் வெளிப்படையா பண்ணணும், ஏன் உள்ள பொருள் தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, உங்களுடைய வீட்டுல இருந்து தமிழ்நாட்டுல 5 ஸ்டெப்ல 10 ஸ்டெப்ல மெத்த கடை இல்லாம போகுது. எங்க வேணா நீங்க மெத்த வாங்கலாம். ஆனா அப்படி வாங்கக்கூடிய மெத்த, அதாவது ப்ரோ பொருளை சார்ந்து எப்படி சூஸ் பண்ணுன்ற தேர்வு வேணும். இப்ப நீங்க 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க, 200 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க, தேவைப்பட்டா தூக்கி போட்டலாம், கரெக்டா பிடிக்கலன்னா. ஆனா மெத்தன்றது அப்படி கிடையாதுல்ல. உணவு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தூக்கத்தை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தைய
நீங்க மெத்தையை பயன்படுத்தாட்டி கூட பரவாயில்ல, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுங்க, மேனுஃபேக்சரரா மெத்தை பயன்படுத்தாட்டி கூட பரவாயில்ல, அனாவசியமான மெத்தையில படுத்துறாதீங்க. நீங்க 5000 ரூபாய்க்கு 10000 ரூபாய்க்கு ஏனோ தானோ ஒரு கடைக்கு போறீங்க, ப்ளூ கலர்ல மெரூன் கலர்ல இல்ல ப்ளூ ஏதோ ஒரு கலரை செலக்ட் பண்றதுக்கு பதிலா உள்ள ரா மெட்டீரியலை செலக்ட் பண்ணுங்க. அதாவது மெத்தைக்குள்ள உள்ள ஒரு மூலப்பொருள் நம்மளோட உடம்புக்கு, நம்மளுடைய ஏஜுக்கு, நம்மளுடைய வெயிட்டுக்கு எந்த வகையில ரியாக்ட் ஆகும், உடம்பு வலியை தருமா தராதா, ஹீட்டை தருமா தராதான்றத அனலைஸ் பண்ணி வாங்க. கண்டிப்பா அந்த மூலப்பொருளை வந்து எப்படி வாங்கணும்ன்ற தெரிஞ்சுக்கிறதா இந்த வீடியோ. அவ்வளவுதான் ப்ரோ. உள்ள என்ன பொருள் இருக்கு அந்த பொருளை தான் நமக்கு பண்றாங்களா. இன்னைக்கு இதை நான் ஹானஸ்டா சொல்ல முடியும், என் கர்வமா கூட சொல்ல முடியும், தமிழ்நாட்டுல மெத்தை எடுக்கிற எல்லாருமே எங்கேயாவது சம்பந்தமே இல்லாம நாகர்கோயில போய் ஒரு கடையில ஒரு மெத்தை கேட்டாங்கன்னா கூட இதுக்குள்ள உள்ள மூலப்பொருள் நான் தெரிஞ்சுக்கலாமாங்க, என் மெத்தையை தயாரிக்கும் போது நான் பாக்கலாமாங்கன்னு கேக்குறாங்க. ரீசன் என்னன்னா சிவானந்தா மேட்டர்ஸ் போட்ட வெளிப்படைத்தன்மை வீடியோ தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு ப்ரோ. சோ யார்கிட்ட வாங்கினாலுமே அதை தெரிஞ்சு வாங்க. இப்ப உங்க கண் எதிர நடக்குதுங்க பாருங்க. நீங்க ஒரு சென்னைக்கு ஒரு 30 மெத்தை தயாரிக்கிறோம், எல்லாமே ஆர்த்தோ லாட்டெக்ஸ் 4 இன்ச்சு ஆர்த்தோ 2 இன்ச்சு சாப்பிட்டு நல்லா 120 டென்சிட்டி ஆர்த்தோ நல்லா ஹெவியா இருக்கும், முதுகு வலி வராது, முதுகு இறக்காது, 32 டென்சிட்டி சாப்பிட்டு எல்லாமே இந்த ஃபிளாப் கொடுத்து டைட்டா பண்ணிடலாம். மக்கள் வந்து இது அதிகமா ஆர்டர் பண்றாங்களா ப்ரோ? ப்ரோ ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இப்ப நீங்க ஒரு ஸ்ப்ரிங் பெட் எடுக்கிறீங்க, ஒரு பஞ்சு பெட் எடுக்கிறீங்க, இல்ல போதன்னு உள்ள போற ஃபோம் பெட் எடுக்கிறீங்க, என்ன நடக்கும், நம்மளோட இடுப்பு போதன்னு உள்ள போகும். புரியுது. நீங்க ஒரு நாள் பயன்பாடு ஹோட்டல்ல படுத்தும் போது அந்த மாதிரி போதன்னு உள்ள போனா ஓகே. வீட்டு பயன்பாடுக்கு இந்த மாதிரி ஆர்த்தோபெடிக் மெத்தை, உடம்புக்கு தேவையான குஷனிங் கிடைக்கிற மெத்தை நல்லபடியா போகுது நண்பா. அதனால ஆர்த்தோபெடிக் வீரியமா போகுதுங்க, நம்ம உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பா 100% ப்ரோ. சோ அதனாலதான் சொல்றேன், வெளிப்படையா மெத்தைகளை உள்ள என்ன பொருள் இருக்கு, அந்த பொருள் நமக்கு எந்த விதத்துல இயங்கும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு வாங்குவோம். அந்த பொருளை தான் நமக்கு பண்றோம் அப்படின்ற மாதிரி வெளிப்படைத்தன்மையா நீங்க தயாரிக்கிறது எல்லாமே உங்க கண் எதிர ராவா. நீங்க தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு நிறுவனம் இவ்வளவு தூரம் வெளிப்படையா கண் எதிர எல்லா வேலையும் நடக்குதுங்க. சோ இவ்வளவு தூரம் வெளிப்படையா எந்த ஒரு நிறுவனமும் செயல்படவே மாட்டாங்க. நம்மளுடைய சிவானந்தா மேட்ரஸ் என்ன மூலப்பொருளை போட்டு பண்றோம் அப்படின்னு நம்ம பண்றோம். இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க சிவானந்தா மேட்ரஸ் தமிழகம் முழுவதும் மெத்தைகள் கொடுக்குறீங்க, இதெல்லாம் சொல்றீங்க. நான் ஓப்பனா ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன், நல்லா கவனிங்க, இதை யாருனாலையும் பண்ண முடியாது. மெத்தை தயாரிச்சு கொடுக்குற எல்லா நிறுவனமுமே நான் இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன், ஏன் மெத்தை நல்லா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல மெத்தை 6ல இருந்து 1 வருஷம் பயன்படுத்திட்டு நல்லா இருக்குன்ற ரிவ்யூ கொடுத்த ஒரே நிறுவனம் சிவானந்தா மேட்ரஸ் தான். இதுல ஒளிவு மறைவு இல்ல நண்பா. எடுத்துக்காட்டுக்கு மக்கள் மத்தியில நான் அதை சமர்ப்பிக்கிறேன். ப்ரூஃப் இருக்கா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ. வணக்கம்மா, உங்க பேருமா? ரேவன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? காரைக்குடியில இருந்து மாதவன் ஸ்ட்ரீட்ல. இப்ப நம்ம வாங்கியிருக்க மெத்தை ஆர்த்தோ லாட்டெக்ஸ் சொல்லுவாங்க. பேக் பெயின் ஹீட் இல்லாம உழைக்கக்கூடிய ஒரு மெத்தைங்க, சரிங்களா? ஸோ இப்போ இது வாங்கி எத்தனை நாள் ஆச்சுமா? இது வாங்கி இப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு மேல இருக்கும். இப்ப இந்த மெத்தை இங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதுல பாத்தீங்க, இல்ல எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? தம்பி வந்து நெட்ல பாத்துட்டு இருந்தாப்ல, அப்புறம் நாங்க அந்த வரைய ரிலையன்ஸ் கடைங்களுக்கு வந்தோம். அப்ப புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க, சரி இதுல போய் இந்த பெட் வாங்கினா எரிச்சல் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல தம்பி நானும் ஒரு முடிவு எடுத்து வந்து வாங்கணும். நீங்க தொடர்ந்து இந்த சைடு ரொம்ப உங்களோட ஆதரவு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவானந்தா மேட்டர் சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கோ. எனக்கு இந்த சைடு கண்ணா அப்படின்னா ஒரு ரெஃபரன்சஸ் அப்படின்றது நிறைய பேர் எனக்கு தெரியும்ல, நம்ம ஷோரூம் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் மூலியம் வாங்குறாங்க, தொடர்ந்து ஆதரிக்கீங்க. ஆனால் உங்களை பற்றி உங்கள் பேர், எந்த ஏரியா, அது மட்டும் கொஞ்சம் அறிவு. நான் வந்து என் பேர் கண்ணன், சுப்பிரமணியம். சரி, இந்த மேட்ரஸ் வந்து சும்மா ஃப்ரெண்டு ஒரு நான் ரெஃபரன்ஸ் பார்க்க போனேன். சரி, நான் எதாட்டம் வாங்கினேன். ஓகே, நல்லா இருந்தது. எனக்கு கொடுத்தது வந்து ரிலீஃப் வந்து ஆர்த்தோ டாக்டர். இது நல்லா இருந்தது. பசங்களும் என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. பசங்க மேலேயே படுக்க மாட்டாங்க. நான் முன்னாடி வந்து இலவம் அது பண்ணுவேன். அது இல்லைன்னா ஒரு 3 இயர்ஸ் அது கொஞ்சம் புளியே திட்டா போகும். ஆமாம், என்னென்னா சேஃப்டி ஆகிடும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு மேட்ரஸ் நம்ம கொடுத்தோம், அந்த எக்ஸ்டென்ஷன்றது உங்கள்கிட்ட அந்த பேடியன்ஸ் ஒரு பொறுமை இருந்துச்சு, கரெக்டுங்களா? ஸோ அதை எப்படி வேணால் அணுகலாம், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு காட்டுச்சுப்பா, சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு அதிபதி அப்படின்ற ஒரு கான்டாக்ட் பண்ணி அடுத்த ஒரு விஷயம் கான்டாக்ட் பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு 10 நாள் டைம் எடுத்துச்சு, கரெக்டுங்களா? பட் நீங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அதை பேடியன்ஸாக நீங்கள் வாங்கிக்கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. இது எங்களுடைய ஒரு சின்ன கிஃப்ட், சரிங்களா? ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மெஷர்மெண்ட்ல எங்களுடைய தப்பு தானே ஒழிய உங்களுடைய தப்பு இல்லை. அப்படி கிடையாது. நீங்க எப்படி வேணா பேசினா நம்ம உங்களுடைய விட்டு கொடுக்குற தன்மைக்கு எப்படி வேணா பேசலாம். பட் இப்ப நம்ம செஞ்சு கொடுக்குறோம்ல, செஞ்சு கொடுக்கும்போது அந்த சைஸை சரியா செஞ்சு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. நான் திருப்பி சொல்றேன், அதை சரி பண்ணி தரது என்னோட கடமை. நல்லா பண்ணி கொடுக்குறீங்க, நல்லா இருக்கு. நீங்க பண்ண ரிப்ளை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. செஞ்சீங்களா செய்யாங்கிறத விட நாங்கள் செஞ்சு தரோம், பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்ன ரிப்ளை நல்லா இருந்துச்சு. சிவானந்தா மேட்டர்ஸ் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகி நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரசாத் மணி தேவகோட்டை. நான் வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கேன். தமிழர் முறைப்படி பாரம்பரிய விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
தரையில பாய் விரிச்சு தான் படுக்கிற பழக்கம் உண்டு. உங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இதுல பார்த்துருக்கிறேன். நான் இப்போ முகநூல்ல இன்ஸ்டாலெல்லாம் பார்ப்பேன். ஆனா இது சிவானந்தா மேட்ரிக்ஸ்ல தம்பி ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் படுத்து பார்த்துருக்கேன். அந்த உறக்கத்தின் போது நம்மளுடைய உடம்பு சமநிலையில் இருந்தாங்க. உடம்புக்கு தேவையான மூச்சு தான் உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. சிவானந்தா மேட்ரிக்ஸும் லைஃப்ல கொஞ்சம் ஹெல்ப் ஆகிருக்கு. ஒரு 10% அதனுடைய பாது எங்களுக்கு சேவை இருக்குன்றதை நான் சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது குறையா நீங்க கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். நான் இன்ஸ்டால தான் பார்த்தேன். நான் நிறைய லேக் டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன். அதில் இந்த பெஸ்ட்டோ சிவானந்தா மேட்டர்ஸில் வந்து ஓகேவா இருந்தது. அதோட சிவானந்தால சிவானந்தா மேட்டர்ஸோட வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக வீடியோ பார்த்துருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பார்த்தேன். ஆனால் அதில் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது சிவானந்தா மேட்டர்ஸ் கோயம்புத்தூர் பார்த்தேன். பேம்போ கிளாத் போட்டு எடுத்திருக்கீங்க. அந்த லேட்டக்ஸோட ஃபீல் கிடைக்கும். நம்ம ஆக்சுவலா வந்து 4 இன்ச் சாருக்கும் 2 இன்ச் சூப்பர் சார் 4 இன்ச் லேட்டக்ஸ் 4 இன்ச் இருக்கும் 6 இன்ச் லேட்டக்ஸ் 10 இன்ச் மாடல் கரெக்டா நான் சொன்ன அளவுக்கு கரெக்ட். ஸோ இப்போ இந்த ரிவ்யூ நீங்க பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். விஷயம் என்னன்னா, நான் அவங்களுடைய வீட்டுக்கு போய் இந்த ஒரு ரிவ்யூ நான் வாங்கியிருக்கேன். நீங்க நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு நான் சரியான மூலப்பொருள் உள்ள போட்டிருக்கணும். அந்த மெத்தை நல்லா இருக்கும். நான் நேர்மைய தன்மையா நடந்துக்கலன்னா எந்த முகத்தை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு நான் போக முடியும்? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ வெளிப்படையா பண்றோம், குவாலிட்டியா பண்றோம். நல்ல மெத்தை அவங்களோட உடலுக்கு ஒரு நல்ல சுகத்தை தருது, நல்ல உடல் ஆரோக்கியத்தை தருது. நம்மளை நம்பி நல்ல ரிவ்யூ அவங்க தராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் இப்படி ரிவ்யூ சார்ந்து நம்ம மெத்தைகளை மக்கள் மத்தியில் கொடுத்துட்டு வரோம். ஸோ உங்களுக்கு ஒரு தரமான மெத்தை வேணும்னா நம்மளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பார்க்கும்போது மெத்தை சொசைட்டில வாங்க ஆப்ஷன் கிடையாம இல்லைங்க. பிராண்டட்ல பண்றாங்க. நீங்க ஒரு பிராண்டட்ல ஒரு மெத்தை வாங்க முன் வர்றீங்க அப்படின்னாவே நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நல்ல காசு கொடுக்குறேன், ஆனா பொருள் நல்ல பொருள் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப இங்க எடுத்துக்கோங்களேன். நீங்க பிராண்டட் ஷோரூம் போனீங்கன்னாவே நல்லா 12 லேயர் 13 லேயர் 14 லேயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஏசி கிளாஸுக்குள்ள கண்ணாடி குடுவைக்குள்ள வச்சுட்டு நம்ம மொழிக்கு புரியாத ஆடம்பர மொழி, அதாவது இது என்ன பொறுத்தளவுக்கு வெறும் காயர், ஆனா அவங்க பிரீத்தபிள் ஃபோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் என்னை பொறுத்தளவுக்கு துணி, அவங்கள பொறுத்தளவுக்கு நாட் டஸ்டட் கிளாத்னு சொல்லுவாங்க. இதை சப்போர்ட்டிங் லேயர்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தளவுக்கு 10 mm ஃபோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் சாதாரண பொருள் தான். இது எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு 15 லேயர் வச்சு ஒரு கிங் சைஸ் மெத்த தயாரிச்சா கூட வெறும் 10,000 ரூபா தான் வரும். ஒரு குவாலிட்டியான மூலப்பொருள் இதுல எதுவுமே கிடையாது. ஆனா நான் என்னுடைய சிவானந்தா மேட்டர்ஸ்ல இங்க வச்சிருக்க பொருள் பூரா பாருங்க, A கிரேட் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டக்ஸ். அந்த லேட்டக்ஸ் என்னங்க, இயற்கையான பொருள். ஓப்பனா சொல்றேனே, ஏதாவது ஒரு பிராண்டட் ஷோரூம்ல தாய்லாந்து லேட்டக்ஸை பயன்படுத்துறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா என் மெத்தையை நான் இலவசமாவே தரேன். இதோட மீனிங் என்னன்னா, நல்ல தரம் வாய்ந்த ஒரு மெத்தையை உருவாக்குறதுக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா ரெடி ஆகுதுன்னா அதிக காசு டிசைட் பண்ணக்கூடியது இந்த மாதிரி லேட்டக்ஸ் தாங்க. எல்லாம் பாருங்க, தாய்லாந்து லேட்டக்ஸ் சொல்லுவாங்க, மசாஜ் லேட்டக்ஸ், 2 இன்ச் லேட்டக்ஸ், 6 இன்ச் லேட்டக்ஸ். ஆமா ப்ரோ, நீங்க எல்லாம் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ் மட்டும் நம்ம அடுக்கி வச்சிருப்போம். சோ இந்த மாதிரிலாம் ஃபுல் பவுண்ட் ஒரு சீட் தாய்லாந்து லேட்டக்ஸ் யாராவது பயன்படுத்துறாங்க நீங்க சொன்னீங்கன்னா என்னோட மெத்தைய ஏன் ப்ரோ பிராண்டட்ல லேட்டக்ஸ் பயன்படுத்துறாங்க? ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நான் வந்து நேம சம்பாரிச்சிட்டேன், ரொம்ப காலமா இருக்கேன்னு சொல்லி நேம சம்பாரிச்சிட்டேன். நான் என்ன பொருள் கொடுத்தாலுமே நீங்க நல்ல பொருளை என்கிட்ட வாங்கி போறீங்க. நான் ஏன் உள்ள நல்ல பொருள் உள்ள போகணும்? சோ அது உங்களுக்கு நிர்பந்தம் இல்லை. நான் தான் சொல்றேன், 10,000 ரூபாய் அடக்குள்ள ஒரு பொருளை வச்சுட்டு 50,000 ரூபாய் கொடுத்தாலும் நீங்க பிராண்டட்னு வாங்கி தான் போறீங்க. எதை சொல்றேன், இந்த மாதிரி மூலப்பொருள் இப்ப சொசைட்டில உள்ள பிரீமியமான பொருள்லாம் இந்த தாய்லாந்து லேட்டக்ஸ் தான். அதுல 6 இன்ச் ஒரு பவுண்டட் சீட் தான். இது என் கம்பெனிக்குள்ள இருக்கு. ஏதாவது ஒரு பிராண்டட் ஷோரூம்ல இருக்குமா? ஏன்னா அது அவங்களுக்கு தேவை இல்லை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிராண்டடோட வேலையே என்ன ப்ரோ? சப் டீலர்ஸ் தான். இந்த பர்னிச்சர், அந்த பர்னிச்சர், இந்த டீலர், அந்த டீலர்ன்ற மாதிரி 500 பீஸ் 1000 பீஸ் மாஸ் குவான்டிட்டியை கையில போட்டு காலில் போட்டு அந்த மாதிரி தான் உருவாக்குங்க. பட் நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு மெத்தை பயன்படுத்துவங்களோட வெயிட் என்ன, ஏஜ் என்ன, அவங்களுக்கு எந்த பொருள் சூட் ஆகுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி தனிப்பட்ட முறையில மெத்தைகளை தயாரிச்சு கொடுக்குறோம். இது 100% உங்களால பிராண்ட் எல்லாம் வாங்கிட முடியாது. என் மெத்தையை தயாராகும் போது லைவா பாக்கலாமான்னு கேட்டீங்கன்னாவே அந்த கால் கட் ஆயிரும். சோ ப்ளீஸ், ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு. மெத்த மாதிரியான விஷயங்களை, தூக்கம் சார்ந்த விஷயங்களை, உடல்நலம் சார்ந்த விஷயங்களை செஞ்சு வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கம்பேர் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. சரிங்க ப்ரோ. ஒண்ணுல ப்ரோ, ஆன்லைன்ல வர மேட்ரஸ் உங்க வீட்டுக்கு எப்படி வரும்? சுருட்டி வேக்கம் பண்ணி தான் வரும், ரோல் பண்ணி. இப்போ நீங்க இந்த பொருளை தவிர எந்த பொருளை நீங்க மேட்ரஸஸ் ஃபீல்ல வேக்கம் பண்ணிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? கெமிக்கல் ஃபோம் தான். அதாவது ஒரு பொருளுக்குள்ள பெட்ரோலியத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு உருக்குறோமோ, கெமிக்கல் பண்றோமோ, அந்த பொருளை இவ்வளவு தூரம் வேக்கம் பண்ண முடியும். சோ இந்த பொருள் மட்டும்தான் உங்க வீட்டுக்கு வேக்கம் பண்ணி வர முடியும். இது மட்டும் தான் சாத்தியம். என்னை மாதிரி ஆர்த்தோ லேட்டக்ஸ் 80 கிலோ 90 கிலோ உள்ள மெத்தையை நீங்க எங்க போய் வேக்கம் பண்ண போறீங்க? நீங்க நினைச்சு பாருங்களேன் ப்ரோ, நான் சிவானந்தா மேட்டர்ஸா செயல்பட்டாலும் 30,000 வித்தாலும் 50,000 வித்தாலும் 10,000 வித்தாலும் எனக்கு 800 ரூபாய் கிடைக்குது, 1000 ரூபாய் கிடைக்கிறதா முக்கியம். இப்ப என்னாலே எளிமையா அந்த மாதிரி சுருட்டி வேக்கம் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு 800 ரூபாய் லாபம் தான் நான் போதும் தானே. ஆனா இப்படிப்பட்ட பொருளை
நான் கொடுத்துட்டா எனக்கு நல்ல ரிவ்யூ கிடைக்குமா, திருப்பி என்கிட்ட பீப்புள் வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்க. இதை கொண்டு பண்ணும்போது கெமிக்கலை கொண்டு பண்ணும்போது முதுகு வலி வரும், ஹீட் வரும், திருப்பி கண்டிப்பா கஸ்டமர் வர மாட்டாங்க. அப்பவுமே சிலர் வந்து கொஞ்சம் கேட்பாங்க, அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ, பட் தான் ட்ரையல் பாலிசிலாம் இருக்குல்ல, 100 நாளைக்குள்ள பிடிக்கலன்னா மாத்திக்கலாம்ல அப்படின்னு கூட கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் ப்ரோ, நான் பயன்படுத்துறேன், எனக்கு பிடிக்கலன்னா 100 நாள் பயன்படுத்தி நான் கொடுத்துட போறேன். அந்த மெத்தை அவங்க என்ன டிஸ்மேண்டில் பண்ண போறாங்க, நீங்க வாங்கினா உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அப்போ ஒருத்தவங்க பயன்படுத்தின மெத்தையை நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற சாக்ரிஃபிகேஷன் தான் அவங்களுக்கான லாபம் தான். ஆனா அந்த நிறுவனத்துக்கு இந்த மாசம் என்னுடைய 15,000 வரப்போகுது, அடுத்த மாசம் உங்களுடைய 15,000 வரப்போகுது, அந்த பணம் ரொட்டேட் ஆகிட்டு தான் ஆகுது. ஆனா நாங்க சுரேஷா, ரமேஷா, திருநெல்வேலியில இருந்து கொடுக்குறாங்களா, கோயம்புத்தூர்ல இருந்து கொடுக்குறாங்களா, சென்னையில இருந்து கொடுக்குறாங்களா, எல்லாருக்கான மெத்தையும் தனிப்பட்ட முறையில அவங்களுடைய உடல்நலம் சார்ந்து மட்டும்தான் மெத்தைகள் தயாரிச்சு கொடுக்குறோம். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த விஷயத்துல பத்திலாம் பேசுறீங்க, இப்ப இலவம் பஞ்சுலாம் நேச்சுரலான பொருள் தானே, அதுல என்ன ஹீட் வந்துட போதா? கண்டிப்பாங்க, நம்மளுடைய விவசாயிகள் இது பண்றாங்க, நான் இல்லைன்னா சொல்ல. ஆனா விஷயம் என்னன்னா 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள குழி விழுக்கும், திட்டா போகும், எடுத்து காய வைக்கணும், ரீஃபில் பண்ணணும், கரெக்டுங்களா? மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கிற வேகத்துக்கு. அதனால அதோட ஒப்பிடும் போது இந்த லேட்டக்ஸ் நல்லா வீரியமா போகுது. சோ அது நம்ம கிட்ட நல்லா போகுது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கேட்பாங்க, நீங்க சிவானந்தா மேட்டர்ஸ்ல தினேஷ்குமார் உங்களை மாதிரியே சம காம்படிட்டர்லாம் கோயம்புத்தூர்ல இருக்காங்களா, இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்பாங்க. நான் இல்லைன்னா சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன், 48 மணி நேரத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்ற அடிப்படையில நான் செயல்படுறேன். இப்ப நான் இதை கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஒரு கஸ்டமருக்கு சரியான மூலப்பொருளை பயன்படுத்தணும், இன்னாருக்கு இந்த பொருள் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை தான் அவங்களுக்கு பண்ற வெளிப்படைத்தன்மையோட நான் பண்ணணும். வீடியோ கால்ல பாத்துக்கலாம் என்கிட்ட வாங்கும் போது, இல்ல நேர்ல வந்து அடிச்சு எடுத்துக்கலாம், இல்ல வீடியோ ஷேர் பண்றேன், இந்த மாதிரி வெளிப்படையா பண்றோம். அடுத்த விஷயம், என் வண்டியில மட்டுமே உங்களுக்கு நான் டெலிவரி கொடுக்குறேன். நீங்க நான் இதையும் ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன், தமிழகத்துல எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் கொரியர் பார்சலை தவிர மெத்தையை அவங்க வீட்டுக்கு டெலிவரி கொடுக்கவே முடியாது. நான் 100க்கு 100% நீங்க சென்னையில என்கிட்ட மெத்தை எடுத்தாலும் சரி, 34வது மாடியில இல்ல கடலூர்ல ஏதாவது குக்கிராமத்துல மெத்தை எடுத்தாலும் சரி, என்னுடைய ஓன் வெஹிக்கிள்ல நான் டெலிவரி தரேன். உதாரணத்துக்கு நான் தான் சொல்றேனே, தமிழ்நாட்டுல நீங்க எந்த பகுதியில இருந்தாலும் நீங்க உங்க ஏரியா பேரை மட்டும் சொல்லுங்க, 10 கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் நான் தரேன். அவங்ககிட்ட என்னுடைய ரிவ்யூ, நான் எப்படி பேசணும், எப்படி அணுகணும், அவங்க வீட்டுக்கு எப்படி டெலிவரி கொடுத்தோம், அந்த மெத்தையோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கேட்டுட்டே கூட தாராளமா நீங்க வாங்கலாங்க. அவ்வளவு தூரம் வெளிப்படையாத நம்மளுடைய சிவானந்த மேட்டர்ஸ் தயாரிக்கும், சரிங்களா? சோ அப்ப என்னுடைய ஓன் வெஹிக்கிள நான் கொடுக்குறேன். அடுத்து தமிழகம் முழுவதும் கிளைகள், சென்னை, காரைக்குடி, தஞ்சாவூர், சிவகங்கை, கோயம்புத்தூர், தமிழ்நாட்டை 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நான் பிரிக்கிறேன். சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா 48 மணி நேரத்துல உங்க வீட்டுக்கு என்னன்னு வந்து செக் பண்ணிட்டு ப்ராப்ளம்னா மாத்தி தரேன். சரி, நீங்க சொன்ன ஊர்லயே உங்க ஷாப் இருக்கா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ. அப்ப நம்ம இப்ப நான் சும்மா கண்மூடித்தனமா இந்த வீடியோ பாக்குறாங்க, எல்லாருமே வந்து என்கிட்ட மெத்த வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் ஃபேக்கா இந்த கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. கண்டிப்பா உள்கட்டமைப்புல இவ்வளவு வேலை செய்யறோம், இந்த கஸ்டமர்ஸ் நேசிக்கிறோம். சோ எங்களால இந்த 48 மணி நேரத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்ற சொல்ல முடியுது. நீங்க யார்ட்டையா ஒருத்தவங்க மெத்த வாங்கணும், வாரண்டி நான் கிளைம் பண்ணி அந்த மெத்தையை மாத்திட்டேன்னு நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா கிடையவே கிடையாது. அந்த விஷயத்த தமிழ்நாட்டை சிவானந்த மேட்டர்ஸ் பிரேக் பண்றோம். அதனாலதான் நம்மளை நம்பி இவ்வளவு ஆர்டர்ஸ் பீப்புள்ஸ் எல்லா பக்கமும் இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு வரோம். லேட்டெக்ஸ்ல நிறைய வகை இருக்கு நண்பா. ஸ்ரீலங்கால பண்றாங்க, கேரளால பண்றாங்க, இண்டோ பிரான்ஸ்னு சொல்லி ரொம்ப நாளாவே இருக்கு. சோ அது கூட ஒப்பிடும்போது இந்த தாய்லாந்து லேட்டெக்ஸோட சிறப்பம்சம் என்னன்னா, நல்லா எப்படி சொல்றது, பியூரா இருக்கும். 95% இயற்கையான ரப்பர் மில். க்ளோஸ் அப்ல காட்டுங்க. நான் ஓப்பனா சொல்றது என்னன்னா, ஸ்ரீலங்கா லேட்டெக்ஸ் விற்கிறவங்களால இவ்வளவு க்ளோஸ் அப்ல இந்த லேட்டெக்ஸை காட்ட முடியாது. ஏன்னா டையிங்கே இவ்வளவு தூரம் வராதுங்க. அவ்வளவு ப்ராப்பரா இருக்கும். தலைப்பகுதிக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும், இடுப்பு பகுதி நல்லா கிரிப்பா இருக்கும், கால் பகுதி ஒரு டென்சிட்டி இருக்கும். 95% இயற்கையான ரப்பர் மில், 90 டென்சிட்டில இதை உருவாக்கி இருப்போம். சோ ஒரு துளியோட ஹீட்டோ பாடி பெயினோ அதுல வரவே வராது. இதுல 2 இன்ச்சு என்ன நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு, 4 இன்ச்சு 6 இன்ச்சு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஒரு துளியோட ஹீட்டோ பாடி பெயினோ வராது, உதிர்ந்து போகாது. இப்ப இந்த மெத்தைக்கு ஃபுல்லி லேட்டெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 30 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். அதுக்கு மேலே ப்ரோ இதுல என்ன ஆக போகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் தானே. அந்த அடர்த்தின்னு சொல்லுவாங்க, பில்லர்ஸ்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் தாய்லாந்து லேட்டெக்ஸ் பொறுத்தளவுக்கு. இது வந்து எத்தனை இன்ச்சு ப்ரோ? இது 6 இன்ச்சு ஒரே பவுண்டட் ஷீட் நண்பா. ப்ரோ இப்போ இந்த 6 இன்ச்சு 4 இன்ச்சு 2 இன்ச்சுன்றீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. இதெல்லாம் வந்து இப்போ எந்தெந்த வெயிட் வைஸ் யூஸ் பண்ணலாம் ப்ரோ? ப்ரோ இப்ப அது வந்து இந்த லேட்டெக்ஸை சார்ந்து டிசைட் ஆகாது நண்பா. கீழே போடுற பொருளை தாண்டி இப்ப இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் நீங்க போட்டீங்கன்னா யங்ஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஆனா இருந்தாலுமே நான் யங்ஸ்டரா இருந்தாலுமே பாக்கெட் ஸ்ப்ரிங்லாம் வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஒரு மெத்தைய பேக் பெயின் வராது, என்ன ஏஜ்ல குரூப்ல பயன்படுத்தலாம்ன்றது லேட்டெக்ஸ் டிசைட் பண்றது இல்ல. லேட்டெக்ஸ்ன்றது 3 விஷயம் தான். ஹீட், பாடி பெயின், அதிக காலம் உழைக்கிறது. மெத்தையோட அடிப்பகுதியில பயன்படுத்துற மூலப்பொருள் தான் யாரு பயன்படுத்துறது அப்படின்றத டிசைட் பண்ணும். சோ இந்த மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டா யங்ஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஆனா இருந்தாலுமே இந்த மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங், ஃபோம் அதெல்லாம் கமர்ஷியல் பர்பஸ் தான் கொடுக்குறமே ஒழிய டைரக்ட் கஸ்டமருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆர்த்தோபெடிக் அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம சஜஸ்ட் பண்றோம். சோ இந்த 6 இன்ச்சு லேட்டெக்ஸ்னாலும் 2 இன்ச்சு லேட்டெக்ஸ்னாலும் 4 இன்ச்சு லேட்டெக்ஸ்னாலும் கீழே ஒரு ரீபாண்ட் ஆர்த்தோ வச்சு நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிதான் பண்ணி கொடுக்குறோம். இந்த லேட்டெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் தான். இங்க லேட்டெக்ஸ் அடிக்கிறோம், அந்த சைடு அடிக்கிறோம், அது ஃபுல்லாவே பின்னாடி லேட்டெக்ஸ் தான். ரீபாண்டர் எவ்வளவு அட்டி இருக்குன்னு பாருங்க. சூப்பர் சாஃப்டா இருக்கட்டும், ஸ்ப்ரிங்கா இருக்கட்டும். ப்ரோ இப்ப ஒரு வார்த்தையை நல்லா கவனிங்க, பாக்குறவங்களே ஒரு 4 இன்ச்சு ரீபாண்ட்
2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட், 2 இன்ச்சு லேட்டக்ஸ், 3 பீஸ் வச்சுக்குவாங்க. ஒரு டேப்பேஜ் மிஷின் வச்சுக்குவாங்க. சும்மா ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி தான் இருக்கும். இதை போட்டுட்டாலே எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இவங்க எல்லா ப்ராசஸையும் கரெக்டா பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. யாரு வேணா எப்படி வேணா வீடியோ போடலாம், என்ன வேணா பேசலாம். ஆனா ஒரு முழு பொருள் ப்ராப்பரான ஒரு கம்பெனி அப்படின்ற விஷயத்துக்குலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க யாராவது உங்ககிட்ட வந்து இதை நான் பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன் அப்படின்னு உங்களை குழப்புறாங்கன்னா ரொம்ப போட்டு நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. யாரு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் தோணுதோ தாராளமா உங்களுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணுங்க. வீடியோ கால் பண்ணி லேட்டக்ஸ் சார், உங்களோட லேட்டக்ஸ் எல்லாம் காட்டுங்க சார், நீங்க பயங்கரமா பேசுனீங்களே சார், லேட்டக்ஸ் எல்லாம் காட்டுங்க, இவ்வளவு பீசஸ் எல்லாம் இருந்தா தாராளமா உங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. அதுதான் ப்ரோ விஷயம். சோ வந்து சும்மா ஒரு பீஸை வச்சுட்டு நானும் 4 இன்ச்சு ரீபாண்ட் வச்சிருக்கேன், 2 இன்ச்சு சாஃப்ட் வச்சிருக்கேன், 2 இன்ச்சு லேட்டக்ஸ் வச்சிருக்கேன் எல்லாருனாலையும் பேச முடியும். பட் அதை எல்லாருக்கும் சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னா இங்க குவான்டிட்டி இருந்தாதான் முடியும். இந்த குவான்டிட்டி வேணும்னா நம்ம ஒரு பெரிய கம்பெனியாவும் எல்லா பக்கமும் டெலிவரி கொடுக்கறதுக்கு ஆற்றல் நமக்கு இருக்கும். அந்த ஆற்றல்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதை இங்க யாரும் பண்ண மாட்டாங்க நண்பா. சோ நமக்கு ஒரு 10 கால் கிடைக்கிறது 2 பேருக்கு ஏதோ ஒன்று போட்டு பண்ணுன்றவங்க எல்லாரும் வீடியோ போடலாம். சோ ஒரு ப்ராப்பரான கம்பெனிக்கும் ஏனோ தானோ விளம்பரம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ உங்களுக்கு நீங்க போட்டு, ஏன்னா இந்த மேட்ரஸஸ் ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் நீங்க நிறைய காம்படிஷன் இருக்கனால போட்டு பீப்புள் ரொம்ப பேனிக் பண்றாங்க. இதை வாங்கிறாதீங்க, அதை வாங்கிறாங்க. இப்ப இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க, 2 இன்ச்சு லேட்டக்ஸ் தான் இருக்கும். அவங்க என்ன ப்ரோமோட் பண்ணுவாங்கன்னா 4 இன்ச்சு லேட்டக்ஸ் எல்லாம் போட்டு பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோ ஒரு 4 இன்ச்சு ரீபாண்ட், இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு 4 இன்ச்சு ரீபாண்ட், 2 இன்ச்சு சாஃப்ட், 2 இன்ச்சு லேட்டக்ஸ்ன்றது என்ன மாடல்? 8 இன்ச்சுக்கான மாடல். 4 இன்ச்சு லேட்டக்ஸ் காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் போட்டு கொடுக்குறோம். சோ ஸ்பெக்கே 4 இன்ச்சு லேட்டக்ஸ் தான். ஆனா பாத்தீங்கன்னா 4 இன்ச்சு லேட்டக்ஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் விஷயமே கிடையாது. சோ உங்களுடைய உடல் எடை வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த பொருளை வேணா யூஸ் பண்ணலாம். பட் அதை உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யாரை பிடிச்சிருக்கோ உங்களுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி இல்ல நேர்ல வந்து கூட உங்களுடைய மெத்தை நீங்க வாங்க. நம்மளுடைய சிவானந்த மெடிசன் நீங்க எப்ப வந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா ஸ்டாக் எப்பவுமே அவைலபிள். கண்டிப்பா நம்ம ஹெவி வெயிட்டா இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேட்டெக்ஸ் எப்படி போடலாம் கண்டிப்பா சார். நான் அதை உங்களுக்கு பொருளோட காட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ப்ரோ. இப்போ இந்த லேட்டெக்ஸ்ல வந்து இப்ப நிறைய வச்சிருக்கீங்க, இதுல ஏதாவது ஆஃபர்ஸ்ல ஏதாவது இருக்கா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ, அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்றதா நம்மளே கண்டினியூவா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி சொல்றேன், பேரண்ட்ஸ் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல அந்த ஆஃபரும் நான் பண்ணி தரேன். அது போக ஆடி மாசத்துக்கு ஒரு ஆஃபரும் வெயிட்டா வச்சிருக்கோம். கண்டினியூவா பாருங்க. உங்க கண்ணு முன்னாடியே நம்ம பயன்படுத்துற லேட்டெக்ஸ் எல்லாமே நம்ம வெளிப்படையாவே நம்ம பண்றேங்க. சோ எவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சிவானந்த மேட்டர்ஸ்ல ஒரு லேட்டெக்ஸ் மேத்த, ஆர்த்தோ லேட்டெக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினா ஒரு லேட்டெக்ஸ் மெத்தட் நம்ம ஃப்ரீயாவும் தரோம். அது என்னன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ சும்மா ஏனோ தானன்ற ஒரு பொருளை கொடுக்கலங்க, நல்ல குவாலிட்டியான 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸை ஓபன் பண்ணி காமிச்சு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான லேட்டெக்ஸ் தான் ப்ரோ நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு வரோங்க. ஸோ இந்த அளவுக்கு 95% இயற்கையான ரப்பர் மில்க் உள்ள ஒரு நல்ல குவாலிட்டியான இயற்கையான ரப்பர் பாலை தான் நம்மளுடைய எல்லா கஸ்டமருக்கும் நம்ம பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரோம். அவ்வளோ பியூரா இருக்குங்க, பக்காவா பண்ணிடலாங்க. ஓகே, இதெல்லாமே வந்து தாய்லாந்து லேட்டெக்ஸ் ப்ரோ. ஓகே, நல்லா சாஃப்ட்டா தாங்க இருக்கு. தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்ட்டா இருக்கும், ஹீட் யூசேஜ் வராது. குவாலிட்டி என்ன கொஞ்சம் ஆடா தான் இருக்குல்ல ப்ரோ? நல்லா ப்ரோ லேட்டெக்ஸ்ன்றது நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா சாஃப்ட்டான மெட்டீரியல் புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா லேட்டெக்ஸ்ன்றது என்னன்னா நம்மளோட உடம்ப ஹோல்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல். கண்டிப்பா. ஆக்சுவலா அதோட குவாலிட்டி நம்மளுக்கு கையில ஃபீல் பண்ணும்போது அதோட நல்ல வெயிட் இருக்கும், நல்லா லைட்டா திடமா இருக்கும். கண்டிப்பா. நம்மளுடைய சிவானந்த மேட்டர்ஸ்ல காயர் மேட்டர்ஸ்ல ஆரம்பிச்சு ஆர்த்தோ சாஃப்ட், போனல் ஸ்ப்ரிங், பாக்கெட் ஸ்ப்ரிங், ஆர்த்தோ லேட்டெக்ஸ், ஃபுல்லி லேட்டெக்ஸ் சொல்லி நிறைய வெரைட்டி பண்றோம். குறிப்பா இந்த EBCD, தெர்மாகோல் அப்படின்ற மாதிரி கடைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுல கொஞ்சம் மட்டமான குவாலிட்டியில நம்ம எதுவும் பண்றது இல்ல. டைரக்ட் கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டியில மட்டும் தான் பண்றோம். எடுக்கக்கூடிய எல்லா மேட்டர்ஸ்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரும். அப்படி பார்க்கும்போது 2 இன்ச்சு ரீபாண்ட், 2 இன்ச்சு சாஃப்ட், 5 இன்ச்சு கணத்துல ஒரு 10 வருஷம் வாரண்டி. பேசிக் மேட்டர்ஸே நம்மகிட்ட 10 வருஷம் வாரண்டி. சிங்கிள் எல்லாமே 5000 இருந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. வெறும் 5000 தான். ஆமா ப்ரோ, நல்ல குவாலிட்டியா பண்ணி கொடுக்குறோம். சோ அடுத்த மாடல் எல்லாமே லேட்டெக்ஸ் பேஸ்டா தான் ப்ரோ பண்றோம். அப்படி பார்க்கும்போது அதிகமா நம்மனே இல்ல யார்கிட்ட வேணா நீங்க இதை ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு 4 இன்ச்சு ஆர்த்தோ 120 டென்சிட்டி நம்ம முதுக நல்லா தாங்குங்க. 32 டென்சிட்டி சாப்பிட்டு உங்களுக்கு தேவையான குஷனிங் கொடுக்கும். மேல உடம்பு படக்கூடிய இடத்துல ஹீட் வராத வகையில 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ் இயற்கையான ரப்பர் மில்க். ஒரு மெத்தைக்கு தேவையான எல்லா சாராம்சமும் வரும். இதோட குயின் சைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு 35 ரூபா கொடுக்குற விஷயத்தை நம்ம 30 ரூபா பண்ணி கொடுத்துடலாம். இதோட குயின் சைஸ் இல்ல எனக்கு சூப்பர் சாஃப்ட் வேண்டாம், நான் ஒரு 90 கிலோக்கு மேல இருக்கேன், 100 கிலோக்கு மேல இருக்கேன் அப்படின்னா நான் இப்ப என்னுடைய பர்சனல் சஜஷன்ல அதிகமா இதா இருக்கும். 120 டென்சிட்டி ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் இல்லாம 4 இன்ச்சு A கிரேட் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ். லைஃப் டைம் வாரண்டி தரலாம். 20 வருஷம் வாரண்டி தரேன் என்னோட சிவானந்த மேட்டர்ஸ்ல. இதோட மார்க்கெட் பிரைஸ் 45 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்க இடத்துல 36,500 ரூபாய்க்கு நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ, குயின் சைஸ். ஸோ அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சு ஆர்த்தோ போட்டு 6 இன்ச்சு லேட்டெக்ஸ். இந்த 6 இன்ச்சு லேட்டெக்ஸ் மட்டுமே தனியாக பயன்படுத்தலாம், ஃபுல்லி லேட்டெக்ஸா. ஸோ இல்ல 4 இன்ச்சு ஆர்த்தோ போட்டு 6 இன்ச்சு லேட்டெக்ஸ்லாம் பயன்படுத்திக்கலாம் ப்ரோ. இப்போ இதோட பிரைஸ் இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்பெக்கே
பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூம்ல எங்கேயும் அவைலபிள் இருக்கா. இந்த சீட்டை நீங்க எங்கே போய் கண் கூட பார்க்க போறீங்க, கண்டிப்பா இருக்காதுங்க. சோ இப்போ இதோட குயின் சைஸ் 6 இன்ச் ஃபுல்லி லேட்டக்ஸ் எல்லாமே ஒரு 50 ரூபா கொடுக்குற இடத்துல நம்ம 40,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கணும் ப்ரோ. 4 இன்ச் ஆர்த்தோ 6 இன்ச் லேட்டக்ஸ்னா 45,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. இந்த ஆர்த்தோ லேட்டக்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். 4 இன்ச் ஆர்த்தோ கொடுத்துட்டு 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் பதிலா 1 இன்ச் சூப்பர் சாஃப்ட் கொடுத்துட்டு 1 இன்ச் கூல் ஜெல் பயங்கர சாஃப்டா இருக்கும் இந்த மெட்டீரியல் கொடுத்துட்டு மேல 2 இன்ச் லேட்டக்ஸ் போடுறோம். சோ யூசுவலா கிடைக்கக்கூடிய சாஃப்ட்னஸ் விட எக்ஸ்ட்ராடினரியா கிடைக்கும். ஆனா தலையில இருந்தாலும் அது 1 இன்ச் கீழே இறங்காது. அப்போ உங்களுக்கு முதுகு மூலையும் வராது, சேம் டைம் பயங்கர சாஃப்டா இருக்கும். சோ மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாடல் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சோ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால இது ஒரு ஆஃபருமே நம்ம அறிவிக்கிறோம். ஒரு குயின் சைஸ 33,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ இந்த மாதிரி மாடல். ஆமா ப்ரோ. அப்புறம் நம்ம பாக்கெட் ஸ்விங் கமர்ஷியல் பர்பஸ்க்காக பெரும்பாலும் இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு நம்ம கொடுக்கறது இல்ல. பாக்கெட் ஸ்விங் வந்து கமர்ஷியல் பர்பஸ் ஹோட்டல் வில்லாஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா 0% பார்ட்னர்ஷிப் பாக்கெட் ஸ்விங் கொடுத்துட்டு சூப்பர் சாஃப்ட் போறனாலும் போட்டுக்கலாம், லேட்டக்ஸ் போறனாலும் போட்டுக்கலாம். சோ இந்த பாக்கெட் ஸ்விங் எல்லாமே 8 இன்ச் மாடல் எல்லாமே 13 ரூபாய்க்கு கொடுக்குறேன் குயின் சைஸ். சூப்பர் சாஃப்ட் போட்டீங்கன்னா 16 வரை கொடுக்குறேன், லேட்டக்ஸ் போட்டா 30 வரை நான் பண்ணி கொடுக்குறேன். சோ இப்போ இது மட்டும் இல்லாம நிறைய மாடல் இருக்கு லேட்டக்ஸ் 2 இன்ச் 4 இன்ச் 6 இன்ச் அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. என்ன மாதிரி வேணாலும் என்ன நீல அகலத்துல வேணாலும் நம்மளுடைய சிவானந்த மேட்டர்ஸ்ல நேரடியா தயாரிக்கிறனால கஸ்டமைஸா பண்ணிக்கலாம். உடல்நலம் சார்ந்தா இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா 15 இன்ச்சு கொடுங்க, 20 இன்ச்சு கொடுங்க, லேட்டக்ஸ் மட்டுமே 10 இன்ச்சு கொடுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. பட் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் நீங்க என்ன வெயிட் என்ன ஏஜ், ஸோ உங்களுக்கு இது சூட் ஆகும், எதை வேணா எதுக்கு மேல வேணா பேஸ்ட் பண்ணலாம். பட் அவங்களுக்கு எது சரியா இருக்கும் அப்படின்ற விஷயத்த சஜஸ்ட் பண்ணி அவங்களுடைய டேஸ்டையும் ஒன்னா கேதர் பண்ணி மேட்ரஸ் எல்லாமே தயாரிச்சு கொடுத்துருவோம். ஸோ இப்ப இங்க நடந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா யூஸ்வலா மார்க்கெட்ல கொடுக்குறதுல இருந்து சிவானந்த மேட்டர்ஸ் என்ன பெஸ்டான பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுல இருந்து இந்த ஆடி வர்றதை முன்னிட்டு ஆடி ஆஃபர் ஆகும் வெயிட்டா ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்துடலாம் ப்ரோ. அப்படி பார்க்கும்போது நம்மகிட்ட மேட்ரஸஸ் எடுக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிரீமியமான முறையில மேட்ரஸை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம் ப்ரோ. பேம்போ, ஆலிவேரா, ஆன்டி மைக்ரோபியல் 9 கலர் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பேம்போலாம் போட்டீங்கன்னா ஒரு துளி கூட ஹீட் வராது ப்ரோ. நிறைய பேர் மேட்ரஸ் பாக்குது பேம்போன்னு ஆட் பண்ணா பேம்போன்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான 750 GSM பேம்போ ஃபேப்ரிக்லாம் தமிழ்நாட்டுல எங்கேயுமே இருக்காது. ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அவ்வளவு பிரீமியமா இருக்கு நம்மளுக்கு. சோ பிரீமியமான பக்காவோட ஃபினிஷிங் கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு மேட்ரஸ் ஆர்டர் பண்றாங்கன்னா அவங்க பக்காவா இந்த மாதிரி ஃபினிஷிங் ஆகி வந்துரும். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ, இது கூட என்ன நல்லா கொடுக்கும், 2 லேட்டக்ஸ் பில்லோ வந்துரும் ப்ரோ உங்களுக்கு. ஒரு எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட், இப்போ அவங்க செய்யற வேலையை அதான் பாத்துக்கங்க, எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட். சோ இதெல்லாம் 100 out of 100. சும்மா வீடியோ போடலாம் ப்ரோ, யாரு ப்ரோ உட்காந்து தச்சு யாரு கொடுக்குறா, எந்த நிறுவனம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. சோ அதுக்கான வேலைப்பாடே பெரிய விஷயம். சோ எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். சோ 2 பில்லோ ஒரு எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட். அடுத்த விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க, என்கிட்ட நான் இப்ப சொன்ன பிரைஸ்க்கு என்ன மெத்தட் நீங்க எடுத்தீங்கனாலும் ஒரு சிங்கிள் லேட்டக்ஸ் டாப்பரையுமே, சும்மா இல்லைங்க 7 ஜோன் தாய்லாந்து லேட்டக்ஸ் சிங்கிள் லேட்டக்ஸ் டாப்பரையுமே உங்களுக்கு ஆடி ஆஃபரா நான் ஃப்ரீயாக பண்ணி தரேன். ஓ அப்படியா ப்ரோ? அது மட்டும் இல்லாம எக்ஸ்க்ளூசிவா ஐ லவ் மை பேரண்ட்ஸ் அப்படின்ற விஷயம் ஹேஷ்டேக்கா நீங்க பயன்படுத்தும் போது இதுல இருந்து நீங்க 20,000 ரூபாய்க்கு மேல என்கிட்ட மெத்த பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 1,500 ரூபாய்க்கு கேஷ்பேக் ஆஃபரும் நான் தரேன், ஒரு கூப்பன் நான் தரேன். அடுத்த மெத்த நீங்க வாங்கும்போது அந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா ப்ரோ. இப்போ வந்து இப்ப இந்த லேட்டக்ஸ் டாப்பர் இதெல்லாமே வருதுல ப்ரோ? ஆமா ப்ரோ. இது வந்து எந்த மேட்ரஸஸ் வாங்கினா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ப்ரோ லேட்டக்ஸ்ல நீங்க என்ன மெத்த வாங்கினாலுமே இது ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஓ லேட்டக்ஸ் வந்து நான் பிரைஸ் சொன்னேன் இல்லையா, குயின் சைஸ் 30 ரூபாய். ஆமா ஆமா அந்த மாதிரி சொன்னேன் இல்ல, ஒவ்வொரு ஸ்பெக்குக்கும் நான் இந்த விலையில நீங்க எந்த மேட்ரஸ் வாங்குனீங்கனாலுமே 2 லேட்டக்ஸ் பில்லோ, ஒரு எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட், ஒரு சிங்கிள் லேட்டக்ஸ் டாப்பர் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம ஐ லவ் மை பேரண்ட்ஸ் ஹேஷ்டேக் பயன்படுத்தும் போது 1,500 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ்பேக் ஆஃபரும் நான் தரேன். அடுத்த மெத்த வாங்கும்போது நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா வந்து இப்ப இதுவும் வந்து லேட்டக்ஸ் தான் ப்ரோ, இந்த சிங்கிள் டாப்பர் 2 இன்ச் லேட்டக்ஸ் ப்ரோ. இத தயாரிக்கும் போது மட்டும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துடலாம் ப்ரோ. கண்டிப்பா. அதாவது வந்து ஒரு பர்ச்சேஸ்லயே நம்மளுக்கு இன்னொன்னு வந்து பெஸ்டா கிடைக்குது. கண்டிப்பா மிஸ் பண்றாங்க. இது வந்து லேட்டக்ஸ் அப்படின்றது பயங்கர மேஜிக்கா வந்து அப்படிலாம் கொடுத்துட மாட்டாங்க. சரியான ஆஃபர். ஏன்னா இந்த உலகத்துல யாருக்கு எதுவும் தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா என்ன? இது ரொம்ப ஓப்பன் மார்க்கெட் தான் ப்ரோ. என் வீடியோ பார்க்கும்போது இன்னொரு வீடியோ பார்க்கலாம், இன்னொரு வீடியோ பார்த்துருப்போம் என் வீடியோ பார்க்கலாம். சோ இது ரொம்ப ஓப்பன் மார்க்கெட் தான். சோ அப்போ ஒரு நியாயமான வேலை, அந்த வேலையில இருந்து ஆஃபரும் நான் பண்ணி தரேன். அடுத்து நீங்க வாங்குறதுக்கு நான் ஒரு விஷயத்தை உருவாக்கி தரேன் ப்ரோ. கண்டிப்பா. அதாவது வந்து ஆல்ரெடி வந்து பாண்டர் போட்டு அதுலயே லேட்டக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. இந்த லேட்டக்ஸுக்கும் நம்மளுக்கு கிடைக்குதுன்னும் போது இதை வந்து சப்போஸ் வீட்டுல ஃபேமிலி அதிகமாக இல்ல தரையில போட்டு இருக்காங்கன்னா அவங்கள விளையாட, ஒரு டிவி பார்க்கும்போது, ஒரு கெஸ்ட் வரும்போது, அந்த மாதிரி நிறைய சூழ்நிலையில நீங்க பயன்படுத்தலாம். இப்ப இது குடுக்கறதும் வந்து நல்லா குவாலிட்டியா கொடுக்குறீங்க. ஏதோ வந்து இப்ப அதுக்கு என்ன பஞ்சில ரெடி பண்ணி அது என்ன ஃபினிஷ் பண்ணிருக்கேன், அதே ஃபினிஷிங் தான் உங்களுக்கு இதுக்கும் பண்ணிருக்கேன். புரியுது. தரமா பண்ணி ஒரு பெஸ்டான ஆஃபரே ஆரம்பிச்சு பண்றாங்க. ஆடி ஆஃபர் நீங்க பயன்படுத்திக்கங்க. 100% உங்களுக்கு நீங்க எப்ப கூப்பிட்டாலும் இந்த ஆஃபர் அவைலபிள் இருக்கு. இது டெலிவரிலாம் எப்படி ப்ரோ? இப்போ இது மொத்தமா இப்போ டெலிவரிலாம் எப்படி ப்ரோ? இப்போ இங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறது எல்லாமே சென்னை பேஸ்ட். எனக்கு ஒரு மெத்த ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ 30 மெத்த. இந்த மெத்தைகள் எல்லாமே கொரியர் பார்சல்ல நம்ம போட போறதுல டெலிவரிக்கு எந்த சார்ஜஸும் இல்லை. அவங்க எவ்வளவு பெரிய மாடியில் இருந்தாலும் அவங்க வீடு வர கட்டில் வரை எங்களுடைய பசங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஃப்ரீ டெலிவரி தான்.
எல்லா கூட காசே தர கிடையாது ப்ரோ, கிடையாது. நீங்க சொன்ன இந்த ஆஃபர்ஸ் இது எல்லாமே அடங்கிடும் எல்லாமே. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஓகே, டெலிவரி அப்ப நீங்களே வந்து எந்த ஊரா இருந்தாலும் உங்க ஓன் வண்டியில எடுத்து வந்துருங்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. இதெல்லாம் நான் ப்ரௌடாவே சொல்லலாம் ப்ரோ. யாருமே அதெல்லாம் தர முடியாது ப்ரோ. கண்டிப்பா அவங்க வீடு வர ப்ரோ, அதெல்லாம் சும்மா இல்ல ப்ரோ. 4வது மாடியில இருப்பாங்க ப்ரோ. ஏத்துறதுக்கு வழியே இருக்காது. கயிறு கட்டி 3 மணி நேரம் ஏத்தணும். ஏன்னா இப்ப இந்த வீடியோ வந்து எந்த ஊர்ல இருந்து பாப்பாங்கன்னே தெரியாது மக்களே ப்ரோ. நான் தான் சொல்றேனே, வாங்குனவங்களும் பாத்துட்டு இருப்பாங்கல்ல. அப்ப நான் உங்களுக்கு குடுக்கலன்னா அவங்க கமெண்ட் பண்ணிடுவாங்கல்ல. அதனால இந்த வீடியோ பார்த்து வீடியோ போட்டான் ஆனா எங்களுக்கு அப்படி குடுக்கலன்னு அவங்க சொல்லிடுவாங்கல்ல. ப்ரோ, நான் இப்ப தமிழ்நாட்டுல கடந்த ஒரு வருஷத்துல 20,000 ஆர்த்தோ லேட்டக்ஸ் கொடுத்துருக்கேன். நான் தான் சொல்றேனே, என் அணுகுமுறையை கேட்டுட்டு நீங்க மெத்த வாங்க. எந்த அளவுக்கு வந்து மக்கள் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணிருப்பாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்களே ஆணித்தரமா வந்து இப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்து ஆர்டர் பண்ணாலும் உங்க அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்டுட்டு என்கிட்ட வாங்க. நம்பர் கூட கொடுக்குறேன். கண்டிப்பா. சோ இந்த கிஷோர் விளாக்கர் சேனல்ல இவ்வளவு தூரம் பொறுமையா நம்மளுடைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த சேனலும் சரி, இல்ல பீப்புளும் சரி, நிறைய சப்போர்ட் எனக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் பண்ணுங்க. கண்டிப்பா நான் இந்த கம்பெனி வளர வளர என்னால இதுக்கு மேலேயும் நான் ஆஃபர் கொடுக்க முடியும். அடிமானஸ்ல இருந்து நான் கண்டிப்பா இதை சொல்றேன். ஸோ நீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. நிறைய ஆஃபர்ஸ் நான் பண்ணி தரேங்க. ஸோ மேலும் ஏதாவது மெத்த வாங்குறத தாண்டி மெத்த ஓரியன்டா ஏதாவது டவுட்னா கூட ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சிவானந்தம் மேட்டர்ஸ் பெஸ்ட்டா உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம்.